ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரியட்டும். பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பூண்டு, முழு பூண்டை உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கோல்டன் கலர் வரட்டும், நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நான் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த கருவாட்டு குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாய் பொடி எல்லாமே ஆட் பண்ணணும். இப்போது மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் கருவாடு எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த கருவாடையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பரட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சுடு தண்ணியில் தான் இந்த கருவாடை நான் கழுவுனதுனால லைட்டாக பரட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா உடஞ்சி போயிடும், அதனால் லைட்டாக பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இந்த கருவாடு வேகிறதுக்காக கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். வச்சே வேக வைங்க, கருவாடு சீக்கிரமாக வெந்துடும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போது மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, பழைய சாதத்துக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு தூளாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.